ரொம்ப ஓவர் இமேஜினேஷன்ஸ், ஓவர் தாட் ஓட்டுறீங்க. உங்க லைஃப்பை பத்தி, உங்களோட லைஃப் பார்ட்னரை பத்தி, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணின ஒரு உறவை பத்தி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அவர் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப கவலைப்படுறீங்க. இந்த மாதத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களோட 7 சக்கராவை ஹீல் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட இந்த ரொம்ப எமோஷனல் லாக், சரியான ஒரு ஸ்லீப்பிங் போறீங்களா, நல்லா தூங்கி எழுந்துக்கிறீங்களா, உங்களை வாட்ச் பண்ணுங்க. நல்லா ஒழுங்கா சாப்பிட்றீங்களா, நேரத்துக்கு பசி எடுக்குதா, பசிச்சு சாப்பிட்றீங்களா இல்லை கடமைக்கு சாப்பிட்றீங்களா, எப்பவுமே ஏதோ இந்த மாதிரி பெரிய இழப்பு நடந்த மாதிரி ரொம்ப விரக்தியா இருக்கீங்க. உங்களை வந்து எல்லாரு கூடயும் மிங்கிள் பண்ணிக்காம ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களை தனியா ஒரு உலகத்துல ரொம்ப விரக்தியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்க மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இந்த ஏப்ரல் மந்த்துக்கானது பார்க்க போறோம். இதுல 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1க்கு பைரட் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2க்கு வந்து ரோஸ் குவார்ட்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ்ல எடுக்கிறேன். அவர் நம்பர் 44455. ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிடுங்க. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. நம்மளோட சேனல் நிறைய பேருக்கு, மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஷேர் பண்ணுங்க செல்லங்களே. ஓகேவா? ஹைப் ஒன்று கொடுங்க, பாயிண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கார்டோட நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு உங்க எனர்ஜியை இங்க கனெக்ட் பண்ணுங்க, லைக் ஒன்று போட்டு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இந்த பைரட் ஹீலிங் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றார்? இந்த ஏப்ரல் மாதம் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்றீங்களப்பா செல்லங்கள்? ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க. என்னடா இது, எல்லா கார்ட்ஸ் சில பேர் வந்து ரொம்ப ஓவர் இமேஜினேஷன்ஸ், ஓவர் தாட் ஓட்டுறீங்க. உங்க லைஃப்பை பத்தி, உங்களோட லைஃப் பார்ட்னரை பத்தி, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணின ஒரு உறவை பத்தி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அவர் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப கவலைப்படுறீங்க. இந்த மாதத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களோட 7 சக்கராவை ஹீல் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட இந்த ரொம்ப எமோஷனல் லாக், சரியான ஒரு ஸ்லீப்பிங் போறீங்களா, நல்லா தூங்கி எழுந்துக்கிறீங்களா, உங்களை வாட்ச் பண்ணுங்க. நல்லா ஒழுங்கா சாப்பிட்றீங்களா, நேரத்துக்கு பசி எடுக்குதா, பசிச்சு சாப்பிட்றீங்களா இல்லை கடமைக்கு சாப்பிட்றீங்களா, எப்பவுமே ஏதோ இந்த மாதிரி பெரிய இழப்பு நடந்த மாதிரி ரொம்ப விரக்தியா இருக்கீங்க. உங்களை வந்து எல்லாரு கூடயும் மிங்கிள் பண்ணிக்காம ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களை தனியா ஒரு உலகத்துல ரொம்ப விரக்தியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்க மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் தெரியுது. உங்களோட 7 சக்கரங்களும் வீக்கா இருக்கு. உங்களோட கோல் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க நபர் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் உங்களுக்குலாம் எதிர்பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அந்த நபர் அப்படி இல்லாமல் உங்களை ஏமாத்திருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வைஸ் கூட உங்ககிட்ட வந்து உங்களை ஏமாத்திருக்கலாம். அதாவது எமோஷ்னல் லாக்காகவும் பண்ணியிருக்கலாம். 2மே ஆப்ஷன் தெரியுது. இது ஒரு சிலருக்கு. அப்புறம் ஒரு சிலர் வந்து நீங்கள் ஜாப்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணி அதில் கூட ஃபெயிலியர் ஆகும். இந்த வரும் மாதம் நீங்கள் கொஞ்சம் அந்த ஜாபாக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக ஒரு நபராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நபர் உங்கள் லைஃப்பில் வேணும், வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அலையன்ஸ் பார்க்கறது, திருமணத்துக்கான இந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறது கூட நீங்கள் பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு. ஃபர்தராக என்ன சொல்கிறாரு ஏஞ்சல்? இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் வேறு ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது? இப்போ நடந்த விஷயத்த ரொம்ப உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. உங்கள் மனதில் நிறைய கேள்விகள், குழப்பங்கள் இருக்குது. ரொம்ப வருத்தப்படுறீங்க, ரொம்ப அலறீங்க, ரொம்ப வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் செய்கிறீங்க. நீங்கள் அழுகுறீங்களான்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் டல்லாக இருப்பீங்க. உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் எமோஷ்னல் லாக் ஆகிட்டு டிவைனுக்கு வந்து டிவைனோட டைமிங்க்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. சில பேர் வந்து ஏப்ரல் மாதம்
உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் பற்றி யோசிச்சு அதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் செய்யலாம். ஒரு சிலர் நீங்கள் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுவீங்க, இண்டிவிஜுவலாக ஜாப் பண்ணுவீங்க, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் எல்லாம் பண்ணுவீங்க. அதாவது டிவைனோட எப்படி கனெக்ட் ஆவீங்கன்னா, நேச்சரை பார்த்து கனெக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. நேச்சரோட பேசுறது இதெல்லாம் ஒரு 1 இயராகவே நீங்கள் இதை தான் கேட்குறீங்க. நியூஸ் கிட்ட தொடர்ந்து கேட்குற விஷயமே வந்து ஒரு நியூ லைஃப் அமையணும். அதுதான். எஸ் 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 அந்த பாஸ்ட் லைஃப் நிறைய வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஆனால் அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். அது ஒரு பேட் கர்மா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு டெவில் எனர்ஜி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஃபார்வர்டாக போங்க, உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக சடனாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, நடக்கும். ஓகேவா? பட் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை கொஞ்சம் வந்து ஃபேக்காக பயமுறுத்துவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா, அடிக்கடி உங்களை வந்து சரியான பாதையில் உங்களை கொண்டு போகலை. நீங்கள் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டு இந்த விஷயத்தில் இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் உங்களை சுற்றி இருக்க உங்களோட குடும்ப உறுப்பினர்களே ஒரு காரணமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, குரு கிட்ட சரண்டர் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும் சில பேருக்கு. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து குருவை சரண்டர் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை வரணும், ரீயூனியன் ஆகணும், உங்க நபர் திரும்ப வரணும் அப்படிங்கிறது உங்களோட பிரார்த்தனையா இருக்கும். உங்க பசங்களுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிலர் பல வருஷமா கூட பண்ணிட்டு இருப்பீங்க இந்த விஷயத்த. ஒரு சிலர் மெயில் எனர்ஜிக்கு உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண். அதனாலதான் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு லைஃப் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சடனாக ஏற்படலாம். கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஒன்று எப்படின்னா, ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகுறது, வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகுறது, அந்த மாதிரி ஆன்லைனில் ஏதோ அந்த மாதிரி வந்து அவங்களோட சந்திப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இன்னும் டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும், அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி வந்து அவங்க உங்களோட கனெக்ட் ஆவாங்க, அவங்க உள்ளூரில் இருக்காங்களா இல்லை வெளியூரில் அப்ராடில் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட் கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு. இப்போது பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கு சாமுவேல் ஏஞ்சல் பிளஸிங்ஸ் கைடன்ஸ் ஏப்ரல் மாதத்துக்கு என்ன வச்சுருக்காரு உங்களோட லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்காக. லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்காக என்ன ஸ்பெஷல் வச்சிருக்காரு மெசேஜ். பைல் 2 ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்கள் லவ் பாண்டிங் எப்படி போகுது. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்பு, கருணை, அதாவது ஃபீமேல் எனர்ஜி. சிலர் மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நியூ ப்ரப்போசல் அமையலாம். அதே மாதிரி சில ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லைஃப்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அது எனக்கு எப்போ நடக்குங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். சில பேர் பைல் 1 பார்த்தவங்களும் பைல் 2 சூஸ் பண்ணுறீங்க. எனக்கு எப்போ நடக்கும்? சரி, எனக்கு நடக்கும். நான் செகண்ட் லைஃப் தான் பார்க்குறேன். எனக்கு எப்போ தான் நடக்கும்? ஏன்னா நிறைய விரக்தி, நிறைய ஃபெயிலியர் உங்களை செல்லங்களே. இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடையாது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கலாம். உன்னோட இந்த லைஃப் வந்து எப்போ மாறும் அப்படின்றது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஞ்சல்
இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயர். ஓகேவா? 1 இயரில் உங்களுக்கு செகண்ட் லைஃப் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஐடி செக்டர் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில் ஒரு நல்ல ஜாப் கேரியரில் இருப்பீங்க. உங்களுக்கு ஏஜ் கூட வந்து அபவ் 40, 45 அந்த மாதிரி கிராஸ் ஆகும். ஒரு சிலர் இந்த 30ல் 35 அந்த மாதிரி கூட தெரியுது. மேக்ஸிமம் 40 கிராஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறார் பார்க்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துட்டாரு. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களோட ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கொஞ்சம் மூத்தவங்களாக வருவாங்க. உங்கள் ஏஜ் குரூப் ஈக்குவலாக தான் வருவாங்க. ஆனால் உங்களோட எல்டராக தான் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப அன்பான பர்சன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர் வந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. அவரும் தேடி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அவரே வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ். எஸ், நீங்கள் தேடி போக வேண்டாம். ஏன்னா சில பேர் குரு கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. குரு கிட்ட சரண்டர் பண்ணவங்களுக்கு குரு சொல்கிற, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆன்மீக குரு கிட்ட நீங்கள் வந்து அலைவார் குரு கிட்ட நீங்கள் இது மாதிரி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸோ இல்லைனா 7 சக்ரா ஹீலிங் செக்ஷன், லைஃப் கோச்சிங் கிளாஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அந்த டெக்னிக் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வேலையை டே டு டே ஒர்க்கை பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. ஆனால் தானாக வர வேண்டியது அது யார் மூலயமாவது எப்படியாவது அவங்க ரூட் போட்டு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதனால அந்த நம்பிக்கையின் பேரில் சில பேர் நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்க்குற மாதிரி இந்த கலெக்டிவை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருங்க, நல்லது நடக்கும். ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் கூட எடுத்து அந்த கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. ஆனால் நெகட்டிவாக இருக்காதீங்க தயவு செஞ்சு. என் செல்லங்களே, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேனோ மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸில், லைஃப் கோச்சிங் கிளாஸில், ஓகேவா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ், பிளாக் மேஜிக்னால நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு கர்மா ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி யாராவது எத்தனை பேருக்கு நான் வந்து அந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தேனோ அந்த டாக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? அதுக்கான க்ரோத் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தானாக வரும். நீங்கள் வந்து டெய்லி விதையை நோண்டி பார்க்காதீங்க. விதை வந்து அமைதியாக பூமிக்குள்ள இருட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது அமைதியில் தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். இப்போ சைன் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு டெய்லி உட்காந்து ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோண்டி போட்ட விதைய வளர்ந்துச்சா குரோத் விட்டுதான்னு பார்த்தீங்கன்னா விதை ஸ்பாயில் ஆகும். எனர்ஜி, அதாவது உங்களோட எனர்ஜியை நீங்கள் வீக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி திரும்ப அது வந்து அது மாதிரி வராது. அதனால பி கேர்ஃபுல். ஒரு விதையை போட்டிங்களா, அதுக்கு தேவை என்னன்னா பொறுமை, நம்பிக்கை, அவ்வளோதான். அது எப்போ வந்து சேரணுமோ அது கரெக்டாக எவ்வளோ நாள் அது மண்ணுக்குள்ளே இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும் விதை. அது வீரியமாகி வெளியே வரும்பொழுது அந்த லீஃப்ஸ் வெளியே வரும்போது தெரியும் தானா. புரிஞ்சா? அவ்வளோதான். ஒரு சிலர் உங்களோட இந்த நபரை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, பொது இடத்துல அந்த மாதிரிலாம் கூட மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த நபரை. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது உங்கள் லவ் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஒரு சிலர் பைல் 1 பார்த்தவங்க பைல் 2 கண்டினியூ பண்ணுறீங்க. உங்களுக்கு அதிகமாக எனர்ஜி இதுவாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கனால உங்களோட ப்ரெடிக்ஷனை ஈஸியாக எடுக்க முடியுது. உங்களோட இப்போ லோயர் எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சில பேருக்கு ரெசனேட் ஆகலைன்னா அதுதான் காரணம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா,
உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரீடிங் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுக்கு எப்போ இந்த திருமண வாழ்க்கை அமையும், இல்லை லவ் பாண்டிங் எப்போ சக்ஸஸ் ஆகும், அந்த மாதிரி என்ன டவுட் இருக்கோ, அது ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர் கேட்டுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து சில வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? இந்த லவ் பாண்டிங் பற்றியும் திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சில பேருக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏன்னா எனர்ஜி லெவலில் தான் இங்கே வந்து கார்டோட யாரெல்லாம் ஈஸியாக ஹையர் லெவலில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கனெக்ட் ஆகும். சில லோயர் லெவலில் இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பிளேலிஸ்ட்டில் பழைய வீடியோ பதிவுகள்லாம் இருக்குது. நீங்கள் அது கூட போய் பார்க்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பதிவுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகேவா? சரி, இந்த ஃபைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. அது நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்காக அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க இப்போ யூடியூப்பில். அதனால் அதை ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.